ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்தளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்பொழுது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியா லாமிச்சை என்னும் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றி அவருடைய பாதங்களை கழுவுகின்ற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இது எதை குறிக்கிறது என்றால், எந்த அளவிற்கு மரியா இயேசுவின் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் அவர் பணத்தை ஒரு பொருட்டாக கருதவில்லை. அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அவர் இயேசுவினுடைய அந்த பாதங்களை தன்னுடைய கூந்தலால் கழுவிய நிகழ்வு. ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்தை நாம் பார்க்கிற பொழுது அவன் சொல்கிறான், இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான் என்று நாம் இறை வார்த்தையிலே வாசிக்க கேட்டோம். எனவே யூதாஸ் இஸ்காரியோத் ஆண்டவர் இயேசு மீது கொண்ட அன்பினாலோ அல்லது ஏழையின் மீது கொண்ட அன்பினாலோ இப்படி சொல்லவில்லை. மாறாக பணத்தின் மீது அவன் கொண்ட அன்பினாலும் பணத்தின் மீது கொண்ட ஆசையினாலும் அவன் இவ்வாறாக பேசுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையான உறவு என்பது அன்பின் வெளிப்பாடு. எனவேதான் மரியா அந்த அன்பை, ஆண்டவர் இயேசு மீது கொண்ட அன்பை அவருடைய கால் அடிகளை தன்னுடைய கூந்தலால் துடைத்ததன் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு மீது முழுமையான அன்பு கொள்வோம். கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? பட்டினியா, இடர்பாடா, துன்பமா, சோதனைகளா? எதுவுமே நம்மை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார். நாம் கடவுளை அன்பு செய்து இறை அருளை நிறைவாக பெற்று வாழ்வோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உறவுகளையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.